ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு முக்கியமான எச்சரிக்கையான ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிட தாள்கள் பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன். எதை பற்றிய தாள்கள் பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் தெரிஞ்சுக்குங்க. தற்போது 2025 ஆண்டில் ஆங்கில மாதத்தில் 8வது மாதமான ஆகஸ்ட் மாதமானது முடிந்து 9வது மாதமான செப்டம்பர் மாதமானது ஸ்டார்ட் ஆகி நடந்துட்டுருக்கு. இந்த செப்டம்பர் மாதம் சாதாரண மாதம் கிடையாது. மிக மிக முக்கியமான மாதம். ஆன்மீக ரீதியாக, ஜோதிட ரீதியாக, அறிவியல் ரீதியாக ஒரு எச்சரிக்கையான மாதம் என்று கூட சொல்லலாம். இந்த மாதத்தில் ஏன் இந்த மாதிரி சொல்லப்படுதுன்னா, நிறைய முக்கியமான ஆன்மீக சம்மந்தப்பட்ட நாட்களும், அறிவியல் சம்மந்தப்பட்ட நாட்களும், ஜோதிட சம்மந்தப்பட்ட நாட்களும் வரும். அதனாலேயே இந்த மாதம் முக்கியமான மாதம் என்று சொல்லப்படுது. இந்த மாதம் ஒரு அதிமுக்கியமான நாளாக பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், சமீபத்தில் வந்தது. அது என்னைக்குன்னா செப்டம்பருடைய 7ஆம் தேதி. அன்னைக்கு தமிழ் மாதம் 5வது மாதமான ஆவணியுடைய 22ஆம் நாள், கிழமை ஞாயிற்றுக்கிழமை. இந்த நாள் அன்னைக்கு இந்த ஆண்டுடைய இறுதி சந்திர கிரகணமானது நடைபெற்றது. அதை தொடர்ந்து இந்த ஆண்டுடைய அடுத்த ஒரு கிரகணமும் நடக்க இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்தில் தமிழ் மாதத்தில் 6வது மாதமான புரட்டாசியும் பிறக்க போகுது. இந்த மாதிரி இந்த செப்டம்பர் மாதத்தில் பல விஷயங்கள் நடக்க போது நடந்தும் இருக்கு. இப்பேற்பட்ட செப்டம்பர் மாதத்தில் கிரகங்கள் ஒன்றோடு ஒன்று சேர்றதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு வர, அதில் இப்போ கிரகங்கள் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து யோகங்கள் உருவாகிறதுனால பொது பலனில் என்ன கிடைக்கும் அப்படிங்கிற பலன்களை ஷேர் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் டீப்பாக ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பலன் கிடைக்குங்கிறத ஷேர் பண்ண போகிறேன். ஸோ துலாம் ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா உங்களுக்கான பலன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன நடக்குங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கொள்ளலாம். ஆக்சுவலி இப்போ செப்டம்பர் மாதம் தான் நடந்துகிட்ருக்கு. இந்த செப்டம்பர் மாதத்தில் கிரகங்கள் ஒன்றோடு ஒன்று சேர்றதுனால என்ன மாதிரி பலன்கள் உங்களுக்கு கிடைக்குங்கிறத எல்லாமே தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கொள்ளலாம். ஆக்சுவலி கிரகங்கள் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து நிறைய யோகங்கள் ஃபஸ்ட்டு உருவாகுது. அதெல்லாம் என்னென்ன யோகங்கள் உருவாகுது அப்படிங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். முதல்ல யோகங்கள் உருவாகிறத தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆக்சுவலி இந்த செப்டம்பர் மாதம் கிரகங்கள் ஒன்றோடு ஒன்று சேர்றதுனால புதத்திய யோகம், திருக்கிரக ராஜயோகம், இந்த மாதிரி யோகங்கள் உருவாகுது. இது எல்லாமே பிரச்சனைகளை தீர்க்கும், லாபத்தை அதிகரிக்கும். ஸோ உங்கள் ராசிக்கு பிரச்சனைகளை தீர்க்குமா, லாபத்தை அதிகரிக்குமாங்கிறத ஷேர் பண்ணுறேன். தெளிவாக அதை இந்த வீடியோவில் பொது பலனில் தெரிஞ்சுக்குங்க. நம்ம லைஃப்பில் நடக்கக்கூடிய எல்லா நல்லது கெட்டதுகளுக்கு காரணமே நவக்கிரகங்கள் தான். நம்ம நம்பினாலும் நம்பாட்டியும் அதுதான் உண்மை. நவக்கிரகங்கள் நமக்கு சாதகமாக இருந்தால் சாதகமான பலனும், நவக்கிரகங்கள் நமக்கு பாதகமாக இருந்தால் பாதகமான பலனும் கிடைக்கும். அதனால் கிரகங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத முதல்ல நாம் தெரிஞ்சுக்கிட்டாவே பல ஆபத்தான விஷயங்கள்லேருந்து நாம் தப்பிக்கலாம். இப்போ இந்த யோகங்களால் உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிற பொது பலனை ஷேர் பண்ணுறேன். அதை முதல்ல இந்த வீடியோவில் தெரிஞ்சு பயன்பெறுங்க. செப்டம்பர் மாதம் 2025 தொடக்கத்திலேயே சூரிய பகவான் சிம்மத்தில் ஆட்சி பெற்று சஞ்சரிக்கிறார். அவரோடு புதன் சேர்ந்து புதத்திய யோகம் ஏற்படுகிறது. சிம்மத்தில் சூரியன், புதன், கேது ஆகியவை சேர்ந்து திருக்கிரக யோகமும் ஏற்படுது. இந்த யோகங்கள் காரணமாக இந்த டைம் பல சுபயோகங்கள் உருவாகுது. இதுவே 12 ராசிக்காரங்களுக்கு ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கு மாற்றத்தை கொடுக்கும். வேலையில் முன்னேற்றம் ஏற்படும், பணம் சேரும், இந்த மாதிரி சொல்லிக்கொண்டே போகலாம். ஸோ இதில் உங்கள் ராசிக்கு என்னங்கிற பொது பலனை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி செப்டம்பர் மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகள் என்னென்னங்கிறத சொல்கிறேன், அதை தெரிஞ்சுக்குங்க. 2025 செப்டம்பருடைய 13 இருக்குல்ல, அன்னைக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், செவ்வாய் பகவான் துலாம் ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. செப்டம்பர் 5ஆம் தேதி சிம்ம ராசிக்கு சுக்கிரன் மாறுறாரு. செப்டம்பர் 5ஆம் தேதி அன்னைக்கு கன்னி ராசிக்கு புதன் பயிற்சியாகி ஆட்சி பெற்று சஞ்சரிக்கிறார். அப்புறம் செப்டம்பர் 17ஆம் தேதி சூரிய பகவான் சிம்மத்திலிருந்து கன்னி ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த மாதிரி கிரக மாற்றங்கள் இருக்குது. இதில் சிம்ம ராசியில் மட்டும் சூரிய, புதன், கேது ஆகிய கிரகங்களுடைய சேர்க்கை ஏற்படுது. இதுவே 12 ராசிக்காரங்களுக்கு பல்வேறு விதத்தில் நல்பலன்களை தரக்கூடியதாக இருக்குது. அதில் துலாம் ராசிக்கு
என்ன மாதிரியான பலன்களை கிடைக்க செய்யுங்கிற பொது பலனை தான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ துலாம் ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு கிடைக்கக்கூடிய பொது பலனை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. ஸோ இந்த செப்டம்பர் மாதம் கிரகங்கள் சேர்றதுனால துலாம் ராசிக்காரங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டமும் மகிழ்ச்சியும் நிறைந்ததாக இருக்கும். அதுவும் தொடக்கத்தில் உங்கள் வேலை தொழில் தொடர்பாக சில பெரிய பெரிய சாதனைகள் படைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. இது மரியாதை மற்றும் நம்பிக்கையை அதிகரிக்க செய்யும். நீண்ட காலமாக நிலுவையில் இருக்கக்கூடிய பணிகள் அத்தனையுமே நிறைவடையும். நீதிமன்ற தொடர்பான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு கிடைக்கும். அதுவும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வேலையில் இருந்த சிறிய தடைகள் இருந்தாலும் இறுதியில் உங்களுக்கு வெற்றிகள் வந்து கிடைக்கும். வியாபாரத்தில் கூட படிப்படியான முன்னேற்றமானது ஏற்படும். வெளிநாடு தொடர்பான தொழிலெலாம் வந்து உங்களுக்கு பெருகும். வெற்றியும் வந்து பெறலாம். செல்வம் ஒரு பக்கம் குவியும் கூட சொல்லலாம். புதிய வருமான வாய்ப்புகள் அதிகரிக்கும். வீடு கார் இதெல்லாம் வந்து சேரலாம். அதற்காக செலவுகள் அதிகரிக்கும். அரசியலில் கூட உங்களுக்கு பதவி மற்றும் கௌரவங்கள் வந்து கிடைக்கும். காதல் உறவு நேரம் சாதகமாக உங்களுக்கு இருக்கும். ஆரோக்கியம் வந்து நன்றாக இருக்கும். இந்த மாதிரி பொதுவாக உங்களுக்கு நன்மைகள் நடைபெற மாதிரி சூழ்நிலை அமைஞ்சிருக்கு. அதனால் இந்த சூழ்நிலையை நீங்கள் கரெக்டாக வந்து தக்க வைத்து கொள்ளு என்பது குறிப்பிடப்படுது. இப்போ உங்கள் துலாம் ராசி என்பர்களுக்கு ஸ்பெஷலாக என்னென்ன விஷயங்கள் நடக்குங்கிறத உத்தியோகத்தில், வியாபாரத்தில், கலைத்துறையில், மாணவர்கள், பெண்கள் உங்கள் எல்லாத்துக்கும் சொல்ல போகிறேன். உங்களோட இதில் பர்சனலாக என்ன நடக்கும் அப்படிங்கிறத டீப்பாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. துலாம் ராசி என்பர்களே, நீங்கள் பிடிவாதம் உங்களுடைய வளர்ச்சிக்கு முட்டுக்கட்ட இருக்குது. கொஞ்சம் இனிமேல் அந்த பிடிவாதத்தை விட்டு கொடுத்து போகணும். அப்படி நீங்கள் போனீங்கன்னா வாழ்வில் உயர்ந்த இடத்தை பிடிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு துலாம் ராசிக்கு சொல்லப்பட்ட எச்சரிக்கை இதுதான். அதாவது பிடிவாதம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அது உங்கள் வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டையாக இருக்கும். கொஞ்சம் அந்த முட்டுக்கட்டையை விட்டு கொடுத்து போகணுங்கிறது ஃபஸ்ட்டு உங்கள் ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய எச்சரிக்கை. இப்படி இருந்தீங்கன்னா உத்தியோகத்தில் சிறப்பு பலன்களாக இதை பெறலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு உயர் பதவியோடு கூடிய இடமாற்றத்துக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் நீங்கள் கேட்ட இடத்திலேயே உங்களுக்கு இடங்கள் வந்து கிடைக்கும். தெய்வ நம்பிக்கை வைங்க. அதுதான் உத்தியோகத்தில் உங்களுக்கு ஒரு பெரிய வளர்ச்சியை கொடுக்கும். ஸோ உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரங்களுக்கு சிறப்பு பலனாக இது சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரிகளுக்கு சொல்லப்பட்டிருக்கு. வியாபாரக்காரங்க நீங்கள் செய்யக்கூடிய வியாபாரத்தை விரிவுபடுத்த விளம்பர பலகைகளை அங்கங்கே வைக்க திட்டமிடுங்க. மேலும் நாளிதழ்களில் விளம்பரப்படுத்துங்க. அந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா அதில் உங்களுக்கு நிறைய வியாபார பெருக்கமாகும். ஸோ வியாபாரத்தை பெருக்க இந்த மாதிரி செயல்படணும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்புறம் குடும்ப தலைவிகளுக்கு துலாம் ராசிக்காரங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, குடும்பத்தில் அந்நியர்களுடைய தலையீடு உண்டாகாமல் பார்த்து கொள்ளுங்க. அவற்றை பொருட்படுத்தாமல் இருக்க வேண்டும். தாயாருடைய உடல்நிலையில் பிற்போக்கான நிலை உண்டாகும். அதனால் எல்லாத்திலுமே கவனங்கிறது அவசியம். கவனம் இருந்தால் தான் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும். அதனால் கவனத்தோடு இருக்க பாருங்கள். அப்புறம் கலைஞர்களுக்கும் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. கலைஞர்கள் உங்கள் ராசிக்காரங்களுக்கு சிறு சிறு குறும்படத்தில் வாய்ப்புகள் பயன்படுத்துவது நல்லது. பின்பு உங்கள் நடிப்புக்கு இது பெரு உதவியாக இருக்கும். ஸோ இதற்கேற்ப இனி வரக்கூடிய நாட்கள் நடந்துக்குங்க. அப்புறம் ஃபைனலாக மாணவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. மாணவர்கள் உங்களுடைய எண்ணம் ஈடேற வேண்டும் என்றால் அதிகமாக பேசுவதை நிறுத்திவிட்டு நன்கு படிப்பது மற்றும் எழுதி பார்ப்பது உங்களை உயர் இடத்துல நிறுத்த இயலும். அதனால் மாணவர்கள் அந்த மாதிரி செயல்பட வேண்டியது அவசியம். ஆக மொத்தம் உங்கள் ராசிக்கு பலன்கள் இதுதான். இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. பரிகாரம் என்னென்னா, பெருமாளுக்கு புதன்கிழமை அன்னைக்கு துளசி மாலையை அணிவித்து வணங்குங்க. இதனால் உங்களுக்கு நிறைய நல்லது வந்து நடக்கும். இதுதான் உங்களுக்கு பரிகாரம். இதை மறக்காமல் வந்து செய்யுங்க. ஸோ இந்த தாள்களை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்க பார்த்து அவங்களும் பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் துலா ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இதை பார்த்து இதை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயன்பெறட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ போடப்படும். அதே எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான வீடியோ உடனுக்குடனே தெரிஞ்சு பயனடையலாம்.
ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய தகவல்களோடு மீண்டும் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி.